ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் குட். இந்த vlog எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் வாய்ஸ் பண்ண தான் டைம் இல்லைன்னு இல்லை, ரொம்ப சோம்பேறியாக இருந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இதை ஃபுல்லாக வாய்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணணுன்னு ஃபுல் மோட்டிவேஷனோட தான் எழுதுனேன். அப்பையும் அன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலை. பட் சம்ஹவ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இன்றைக்கி நான் இந்த vlog-ஐ உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டேன். So come, let's get into this vlog. Going back to April 2nd week, day 2 early-ஆவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சண்டே மார்னிங் அன்றைக்கி நானும் ஏர்லியாக எழும்புனனால குக்கிங்கையும் நானே பண்ணிட்டேன். கிரேவி பண்ணலான்னு தான் எல்லாம் ரெடி பண்ணேன். எனக்கு பன்னீர்னா ரொம்பவே பிடிக்கும். பட் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். இங்கே எப்பயுமே வாங்குறதில்ல, எப்பயாச்சும் முடிஞ்சால் வாங்குறது. ஸோ எப்பயுமே ஒரு ஃபுட்டோட ஒரு சாலடை மேக் பண்ணாவே நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபுட் மாதிரி தான் ஆகிடும். ஸோ அன்னைக்கு பன்னீர் கிரேவி வித் பைனாப்பிள் கியூக்கம்பர் எல்லாம் போட்டு ஒரு சாலடும் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச். நியூ இயருக்கு ஒரு 2 to 3 days முன்னாடினால நானும் அக்காவும் ரெடி ஆகினோம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு. அன்றைக்கி டவுன் போனால் ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு, ஏன்னா நியூ இயர் சீசனுங்கிறனால. கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போதே 6 ஆயிடுச்சு. வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து என்ன யூஷுவல் மாதிரி தான் ரெஸ்டிங். ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். மார்னிங் எழுமுனதுமே எல்லாரும் கோயிலிருந்து வாங்கிட்டு வந்த மருத்தி நீரை வச்சு குளித்தோம். அன்னைக்கு ஒருத்தருமே வேலையை ஏர்லியாக செஞ்சனால சாமி ஏர்லியாக கும்பிட்டோம். என்னோட டாஸ்க்காக நான் உளுந்து வடை பருப்பு வடை எல்லாமே பொரிச்சு எடுத்தேன். அம்மா சாமி படம் எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணுற வேலையை பார்த்துக்கிட்டாங்க. பிட்வீனில் எங்களோட தங்கச்சி அழகாக கோலம் போட்டு கலர்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு சைடாக அந்த வேலையும் பார்த்தனால எல்லாமே டக்குன்னு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. குளிச்சுட்டு வந்து நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு ரெடி ஆகியாச்சு. சாமி கும்பிட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு 2-3 வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பலகாரம்லாம் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அதையும் போயிட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம். நார்மலி நாங்கள் நியூ இயர் டேஸ் இல்லை பொங்கல் தீபாவளிக்கு எல்லாமே நான்வெஜ் எடுக்கிறது இல்லை. ஸோ வெஜிடேரியனாக தான் பெரும்பாலும் சாப்பிட்றது. ஸோ அன்றைக்கி நாங்கள் வெஜ் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அந்த டேயை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெல்கம் பேக் டு டே 5. அன்றைக்கி மார்னிங் ஸ்டார்ட் ஆனதே ஒரு மழை கிளைமேட்டோட. மழைனாவே சரியான சோம்பலாக தான் இருக்கும். நானும் ஒரு சோம்பேறித்தனமாக தான் இருந்தேன். பட் என்னோடய டைமோ தெரியாது, அன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் வந்துடுச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி ஒரு கேக் ஆர்டர் வந்தனால அதுவும் அதை 12 o'clock தான் சொன்னாங்க. அண்ட் அது 5 o'clock நம்ம கொடுக்க வேண்டியும் இருந்துச்சு. ஸோ அவசரமாக அந்த கேக்கை ரெடி பண்ணுற வேலையும் ஆரம்பித்தாச்சு.
கேக் ஒண்ணு செய்றதுக்கு கொஞ்சம் நெறைய டைமே எடுக்கும். ஏன்னா, ஒவ்வொரு கேக்கா பேக் பண்ணி எடுக்கணுங்கிறதுனால. பட் சம்ஹவ் அந்த 7 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்ட்டா தான் இருந்துச்சு அத செய்றதுக்கு. என்னதான் ஒரு கேக்க வந்து செய்றதுக்கு டைம் பெருசா போகலனாலும், நம்ம அத வந்து கொஞ்சம் ஆற வைக்கணும். நல்லாவே ஆற வச்சா மட்டும் தான் கேக் ப்ராப்பரா வரும். ஸோ, அன்னைக்கு எப்படியோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எல்லாத்தையும் ஆற வச்சு ஷேப்பா டைமுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி குடுத்தாச்சு. ஸோ எப்படியோ டைமுக்கு கேக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, அன்னைக்கு டே நல்லா ஜாலியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதோட இன்னைக்கான விலாக் கம்ப்ளீட் ஆகுது. இதே மாதிரி இன்னொரு விலாக்ல நான் உங்கள மீட் பண்ற வரைக்கும் எல்லாரும் ஸ்டே ஹேப்பி.